கல்லூரி பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு இலவச லேப்டாப். திமுகவின் கபட நாடகம் அம்பலம். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, பொது கட்சியாக இருந்தாலும் சரி, எங்களுடன் யாரும் போட்டி போட முடியாது என்று வார்த்தைக்கு வார்த்தை பிதட்டிக் கொண்டிருக்கும் திமுக தேர்தல் நெருங்க பயத்தில்தான் மூழ்கி இருக்கிறது. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று தீவிரமாக சிந்தித்து வருகிறது. அதில் ஒன்றுதான் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் அறிவித்திருப்பது. இல்லத்தரசிகளை குறிவைத்து பொங்கல் பரிசை அறிவித்த திமுக அரசு தற்போது முதல் தலைமுறை வாக்காளர்களான இளைஞர்களை கவர பட்டப்படிப்பு முடித்த கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்பை வழங்கியுள்ளது. இதுவரைக்கும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் கல்லூரி படிப்பை தொடங்கும் மாணவர்களுக்கும் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த லேப்டாப் தற்போது முதல் முறையாக கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டதன் பின்புலத்தை ஆராய்ந்தால் தற்போது லேப்டாப் வழங்கப்பட்ட மாணவர்கள் அனைவரும் 2005இல் பிறந்தவர்கள். அதாவது 2026இல் முதல் முறையாக வாக்களிக்க இருப்பவர்கள். முதல் தலைமுறை வாக்காளர்களான இவர்களின் வாக்குகளை கவரவே திமுக அரசு தற்போது இந்த மாய வலையை வீசியுள்ளது. இலவச லேப்டாப்பை வழங்கியுள்ளது. லேப்டாப்பை மாணவர்களின் நலனுக்கு கொடுக்கிறது என்று பார்த்தால் திமுக அரசு தங்களின் சுய ஆதாயத்துக்கு தான் கொடுத்துள்ளது. ஆனால் மக்கள் இந்த திமுகவின் மாய வலையில் ஒருபோதும் சிக்க மாட்டார்கள். சிந்தித்து வாக்களியுங்கள் மக்களே.